Hello ma, actually unit 4ல conductometric titrationsனு ஒன்று. ஸோ conductometric titrationsனா என்னன்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ், எதுக்காக conductometric titrations கேரி அவுட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால. ஸோ என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, தி டைட்ரேஷன் விச் cannot be carried out by ordinary method can be carried out successfully under conductometric titration. ஸோ நார்மலாக நீங்கள் லேபில் செய்கிற ஆசிட் வர்சஸ் பேஸ் டைட்ரேஷன் மாதிரி சில டைட்ரேஷனில் எல்லா ஆசிட்ஸ் எல்லா பேசஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ யாரையெல்லாம் நம்மளால் ஆர்டினரி மெத்தட் மூலமாக டைட்ரேட் பண்ண முடியலையோ அவங்களெல்லாம் கண்டக்டோமெட்ரிக் மெத்தட் மூலமாக ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். Volumetric analysis. Okay, even titrations with turbid and colored solutions where indicators cannot be used can be done. So actually நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எடுத்துப்பீங்க. அது எப்படி இருக்கணும்னா கிளியர் சொல்யூஷனாக இருக்கணும். கலர்லெஸ் சொல்யூஷனாக இருந்தால் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும். கலர்டு சொல்யூஷனாக இருந்தால் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் அப்ளைடில் தான் நார்மல் டைட்ரேஷன்ஸ் கேரி அவுட் பண்ண முடியும். பட் கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன்ஸில் கிளியர் சொல்யூஷனாக இல்லாமல் அழுக்கழுக்காக டர்பிடிட்டினா அழுக்காக இருந்தாலும் கேரி அவுட் பண்ணலாம். எங்கேயாவது கலர்லெஸ் சொல்யூஷன்ஸ்க்கு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்தாலும் கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன் மூலமாக அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, reactions in which precipitates are formed can also be titrated. ஸோ ஆக்சுவலாக டைட்ரேஷன் அப்படின்னாவே ஆசிடும் பேஸும் சேர்ந்து நியூட்ரலாக மாறுறது தான் டைட்ரேஷன். பட் சில காம்பவுண்ட்ஸில் ஆசிடும் பேஸும் சேர்ந்தால் என்ன ஆகும்னா சால்ட் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி கேசஸில் நம்மளால் வால்யூம் என்ன அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. பட் கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷனில் சால்ட் இல்லைனா ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆன அப்புறமும் அதோட எண்ட் பாயிண்ட்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, தென் ஃபோர்த் பாயிண்ட், a weak acid can be titrated against a weak base. ஸோ யூஸ்வலாக ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ், வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ், இது மூணுத்தை மட்டும்தான் நம்மளால் நார்மல் டைட்ரேஷன்ஸில் கண்டுபிடிக்க முடியும். பட் வீக் ஆசிட் வீக் பேஸில் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸை நம்ம கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன்ஸ் மூலமாக அனலைஸ் பண்ணிக்கலாம். தென் த ஃபைனல் அட்வான்டேஜ், வெரி டைலூட் சொல்யூஷன் ஆல்சோ கேன் பி டைட்ரேட்டட். ஸோ ஜென்ரலாக டைலூட் சொல்யூஷன்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் இருக்கணும். அதாவது 1 நார்மாலிட்டி 2 நார்மாலிட்டி இல்லைனா 0.1 டைலூஷன் 0.01 டைலூஷன். பட் அதுக்கும் மேலே போச்சுன்னா 0.001 டைலூஷன் அந்த மாதிரிலாம் போச்சுன்னா டைட்ரேஷன் பண்ண முடியாது. அது வந்து நிறைய வால்யூம்ஸ் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். அதாவது 0.1 நார்மாலிட்டியில் 20 ml யூஸ் பண்ணோன்னா 0.01 நார்மாலிட்டியில் 40 ml யூஸ் ஆகும். அப்போ 0.001 ml 1 நார்மாலிட்டியில் 80 ml யூஸ் ஆகும். அப்போது நிறைய சொல்யூஷன்ஸை நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன் பண்ணும்போது சொல்யூஷன்ஸ் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதை வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ப்ரொசீஜர் அண்ட் கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷனில் 4+1 5 விதமான டைட்ரேஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னென்னு பாருங்கள். எல்லாத்துலேயும் சேம் ப்ரொசீஜர் தான். பட் உங்களுக்கு எடுத்துக்கக்கூடிய சொல்யூஷன்ஸும் கிடைக்கக்கூடிய கிராஃப்லேயும் தான் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னென்னு பாருங்கள். In the conductometric titration, the variation of electrical conductivity of a solution during the course of titration is measured. So first நீங்கள் டைட்ரேஷனில் என்ன சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்களோ அவங்களோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இதுதான் கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன். ஸோ கண்டக்ட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ எடுத்துக்கக்கூடிய சொல்யூஷன் எவ்வளோ எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எவ்வளோ கண்டக்ட் பண்ணுது, அதாவது எவ்வளோ எலக்ட்ரிசிட்டியை கடத்துது அப்படின்னு நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு சொல்யூஷனும் ஒவ்வொரு அளவான எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். சரிங்களா? An electrolyte is taken in a small beaker and a conductivity cell is immersed in the electrolyte. ஸோ இப்போ இந்த ப்ரொசீஜருக்கு உனக்கு என்ன தேவைன்னா ஒரு எலக்ட்ரோலைட் தேவை, ஒரு கண்டக்டிவிட்டி செல் தேவை. எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது ஒரு கரைசல். அதில் வந்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கக்கூடியது. அதுக்கு பேர் மின் பகுளி. அதாவது மின் கடத்துறதுக்கு தேவையான ஒரு சொல்யூஷன். அதுக்கு பேர் மின் பகுளி இல்லைன்னா எலக்ட்ரோலைட். ஸோ எலக்ட்ரோலைட்டை
ஒரு பீக்கரில் எடுத்துக்கிறீங்க, அதுக்குள்ளே ஒரு கண்டக்டிவிட்டி செல் வைக்கிறீங்க. இப்போது இந்த டைட்ரண்ட் சப்போஸ் மின்பகுளி ஆசிடாக இருந்தால் டைட்ரண்ட் பேஸாக இருக்கணும், மின்பகுளி பேஸாக இருந்தால் டைட்ரண்ட் ஆசிடாக இருக்கணும். ஸோ இப்போ ஏற்கனவே எலக்ட்ரோலைட்டு பீக்கரில் எடுத்துக்கிறீங்க, இப்போ யார் கூட சேர்த்துறீங்களோ அவங்களுக்கு பேர் டைட்ரண்ட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ml பீக்கரில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, 0.5 ml பியூரெட்லேருந்து ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைமும் என்ன எலக்ட்ரிசிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு பேர் இஎம்எஃப் அப்படி கூட சொல்லிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இப்போ த டைட்ரண்ட் இஸ் ஆடட் ஃப்ரம் த பியூரெட். ஸோ ஏற்கனவே நமக்கு பீக்கரில் எலக்ட்ரோலைட் இருக்குது, இப்போ பியூரெட்லேருந்து டைட்ரண்ட் ஆட் பண்ணுறோம் அண்ட் கரஸ்பாண்டிங் கண்டக்டன்ட் ரீடிங்ஸ் ஆர் டேக்கன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒவ்வொரு டைமும் அது எவ்வளோ கண்டக்ட் பண்ணுது, வெறும் மின்பகுளியாக இருக்கும் போது எவ்வளோ கண்டக்ட் பண்ணுதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்புறம் ஒரு 0.5 ml ஆட் பண்ண அப்புறமா எவ்வளோ கிடைத்தது, மறுபடியும் ஒரு 0.5 ml, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கண்டக்டன்ஸ் ரீடிங்ஸை நோட் பண்ணி வச்சுக்கிறோம். தி கண்டக்டன்ஸ் ரீடிங்ஸ் ஆர் பிளாட்டட் அகெயின்ஸ்ட் த வால்யூம் ஆஃப் த டைட்ரண்ட். ஸோ இப்போ கண்டக்டன்ஸ் ஒரு சைடும், அதாவது எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ், அதில் கண்டக்டன்ஸ் ஒரு சைடும் வால்யூம் ஆஃப் டைட்ரண்ட் ஒரு சைடும் பிளாட் பண்ணி கிராஃப் போடுறோம். தி பிரேக் இன் த கர்வ் கிவ்ஸ் எ எண்ட் பாயிண்ட். ஸோ ஒரு இடத்துல எந்த இடத்துல பிரேக் கிடைக்குதோ, அதாவது ஒன்று டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும், இல்லை இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு திடீர்னு டிக்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி எந்த இடத்துல டக்குன்னு ஒரு பிரேக் கிடைக்குதோ, ஒன்று இன்க்ரீஸ் இல்லைனா டிக்ரீஸ், அந்த மாதிரி எந்த இடத்துல பிரேக் கிடைக்குதோ அதை நம்ம end point அப்படின்னு சொல்லிக்கலாம். The titrant should be at least 10 times stronger than the solution being titrated in order to keep the volume change negligible. ஸோ நம்ம இப்போ பீக்கரில் வந்து 100 ml எடுத்துக்கிறோம், ஆனால் கூட ஆட் பண்ணுறது எப்படி எடுத்துக்கிறோம், 0.5 ml 0.5 ml அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம கீழே வச்சுக்கிறது 100 times மேலே இருக்கிறத விட ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் வால்யூம், அதாவது 0.5 mlலே உனக்கு சேஞ்சஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். இல்லைனா 100 ml 80 ml 40 ml அந்த மாதிரி நிறைய விட வேண்டி இருக்கும். ஸோ நம்ம நார்மல் டைட்ரேஷனுக்கும் கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷனுக்கும் உள்ள மெயின் அட்வான்டேஜ் என்ன பார்த்தோம், நார்மல் டைட்ரேஷன் நிறைய வால்யூம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், அதாவது நிறைய அளவு குவான்டிட்டி ஆஃப் லிக்விட்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் கண்டக்டன்ஸில் அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ 0.5 ml உடனே டைட்ரேட் பண்ணி ஆன்சர் சொல்கிற அளவுக்கு உன்னுடைய மின்பகுளி எலக்ட்ரோலைட் வந்து 100 times ஸ்ட்ராங்கராக இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ப்ரொசீஜர், அதாவது ஒரு பீக்கரில் மின்பகுளி எடுத்துக்கிட்டோம், பியூரெட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு ஆடிஷனுக்கும் அப்புறமா என்ன கண்டக்டன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதாவது வேரியேஷன் ஆஃப் கண்டக்டன்ஸ் இஸ் மெஷர்ட், அதை வச்சு கிராஃப் பிளாட் பண்ணுறோம். இப்போ இந்த கிராஃபை வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கிராஃப் பாருங்கள், ஸ்ட்ராங் ஆசிட் வர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ். நீங்கள் எடுத்துக்கிற ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ். எக்ஸாம்பிள் HCl NaOH. யூஸ்வலி ஆசிட் இஸ் டேக்கன் இன் த பீக்கர். ஸோ உங்கள் மின் பகுதி என்னவாக இருக்குது, ஆசிட், அண்ட் த பேஸ் இஸ் டேக்கன் இன் த பியூரெட். இப்போது ஸ்ட்ராங் ஆசிடை பீக்கரில் எடுத்துக்கிட்டிங்க அண்ட் இட் வில் ஹாவ் ஹை வேல்யூ ஆஃப் கண்டக்டன்ஸ். ஏற்கனவே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு நிறைய கடத்து திறன் கொண்டதான், ஸோ எலக்ட்ரிசிட்டியை நல்லா கண்டக்ட் பண்ண சொல்கிறாங்க. டியூரிங் த டைட்ரேஷன் ஃபாலோயிங் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். இப்போ நீங்கள் மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சோடியம் ஹைட்ராக்சைடு விட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ H+ம் Cl- பிரிஞ்சிரும், அதே மாதிரி Na+ம் OH- பிரிஞ்சிரும். ஸோ இந்த ப்ளஸ் இந்த மைனஸ் கூட ஜாயின் ஆகும் அண்ட் இந்த ப்ளஸ் இந்த மைனஸ் கூட ஜாயின் ஆகும். ஸோ யூ வில் கெட் ஹெச்சும் OHம் வாட்டராக மாறிடும், Naவும் Clம் சேர்ந்து Na+Cl- தனித்தனியாக அயான்ஸாக நிற்கும். சரிங்களா? ஸோ டியூரிங் டைட்ரேஷன் என்ன நடக்குது, ஃபஸ்ட்டு HCl உடையுது, அப்புறம் NaOH உடையுது, ரெண்டும் சேர்ந்து ஒன்று வந்து வாட்டர் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகிடுது அண்ட் இன்னொன்று Na+ ஆகவும் Cl- ஆகவும் தனித்தனியாக நிற்கிது. ஓகேங்களா? டியூரிங் த டைட்ரேஷன் we find that H+ ion is replaced by Na+
அயான் டியூரிங் தி டைட்ரேஷன். ஸோ இப்போ இந்த ஹெச் ப்ளஸ்ஸை என்ஏ ப்ளஸ்ஸால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வரும். அப்போ NaCl ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சரியா? த ஸ்பீட் ஆஃப் Na plus ion is less than the H plus ion. Therefore, the conductance decreases when more and more of NaOH is added. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் NaOH ஆட் பண்ண உங்களோட கண்டக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அதாவது மேலேருந்து கீழே குறையும். சரிங்களா? ஓகே. அண்ட் அப்புறம் என்ன பார்த்தோம், என் பாயிண்ட் என்னென்னா வேர் தெர் இஸ் அ சடன் சேஞ்ச். எந்த இடத்துல ஒரு மாற்றம் இருக்கோ, ஒன்று குறைஞ்சிட்டே வந்து திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, அந்த மாற்றம் எங்கே வருதோ அதை தான் நம்ம என் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போது ஒரு 4 H ப்ளஸ் எடுத்துக்கிறீங்க, 4 Na ப்ளஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த 4 Na ப்ளஸ் 4 H ப்ளஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமும் நீங்கள் தொடர்ந்து Na ப்ளஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஓகேங்களா, when all the H plus ion are replaced by Na plus ion, the conductance reaches its minimum value. ரொம்ப குறைஞ்சிரும், அதோட கண்டக்டன்ஸ் ரொம்ப குறைஞ்சிரும் at this point, namely at the end point. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன? end point. இங்கே என்ன இருக்குன்னா Na ப்ளஸ்ஸும் Cl மைனஸும் தனித்தனியாக இருக்கும். ஓகே. இஃப் வி ஆட் மோர் அண்ட் மோர் NaOH, இதுக்கு மேலேயும் நீங்கள் மறுபடியும் Na ப்ளஸ்ஸை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா the conductance increases rapidly. ஸோ ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? Okay, it is because NaOH is a strong electrolyte and an addition of it causes an increase of Na plus on OH minus ion. The OH minus ion have high mobility and so conductance increases rapidly. So இவ்வளோ நேரம் யார் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா Na plus கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் பார்த்தோம், ஸ்பீட் ஆஃப் Na plus is less than H plus. ஸோ ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கண்டக்டன்ஸ் கம்மியாயிட்டே இருந்துச்சு. பட் இப்போ Na plus எல்லாம் H ப்ளஸ் கூட போயிட்டது, H ப்ளஸை ரீப்ளேஸ் பண்ண போயிட்டதுனால மிச்சம் இருக்கிறவங்க NaOHல OH. ஸோ OHவோட கடத்துத்திறன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால Na ப்ளஸ் Cl மைனஸ் கூட போயிடுச்சு, மீதி OH மைனஸ் தான் இருக்குது, அதோட கடத்துத்திறன் ஜாஸ்தியாக இருக்குது, ஏன்னா அதோட மூமெண்ட் ஜாஸ்தி. ஸோ த கர்வ் obtained is as shown in the figure. ஸோ ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து அப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். இது யாருக்குன்னா ஸ்ட்ராங் ஆசிட் வர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ்க்கு. அண்ட் இதே மாதிரி தான் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் வர்சஸ் வீக் பேஸ்க்கு எக்ஸாம்பிள் HCl NH4OH. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், H ப்ளஸ்ஸாகவும் Cl மைனஸாகவும் உடையுது. அப்புறம் NH4OH வந்து NH4 ப்ளஸ் OH மைனஸ். ஸோ அதே மாதிரி H ப்ளஸ் OH மைனஸ் கூட போயிடுது. ஸோ வாட்டர் மாலிக்யூல் கிடைக்கும். அண்ட் NH4 ப்ளஸ் Cl மைனஸாக உனக்கு கிடைக்குது. ஸோ இந்த NH4 ப்ளஸ் ஃபஸ்ட்டு அதோட கடத்து திறனும் கம்மியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஒரு பாயிண்டில் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணாலும் கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது. ஸோ conductance decreases when more and more NaOH is added. So first startingல NH4OH add பண்ண conductance decrease ஆகிட்டே இருக்கும். ஒரு பாயிண்டில் there is no considerable change in the conductance. இது எதனால் அப்படின்னா NH4OH is a weak electrolyte, இல்லைனா weak base. ஸ்ட்ராங் பேஸாக இருந்தால் மட்டும்தான் அதால் மேற்கொண்டு கடத்துத்திறன் பண்ண முடியும். ஸோ வீக் பேஸாக இருந்தால் ஸ்ட்ராங் ஆசிட்க்கு எதிராக இருக்கும் போது வீக் பேஸ் வந்து வீக் வார்த்தையில் இருக்கிறதுனால அது வீக் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே அது எதுவுமே கண்டக்ட் பண்ணாது. ஸோ யோர் கண்டக்டன்ஸ் வில் ஸ்டாப். ஸோ கண்டக்டன்ஸ் வந்து என்ன ஆகிடும், கான்ஸ்டண்ட்டாக மாறிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸ்ட்ராங் ஆசிட் வர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ், ஸ்ட்ராங் ஆசிட் வர்சஸ் வீக் பேஸ். ஸோ ஃபஸ்ட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகுறது ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ். ஸ்ட்ராங் பேஸுங்கிறதுனால தான் என் பாயிண்ட்டுக்கு அப்புறமும் கடத்துது, ஸோ இன்க்ரீஸ் ஆகுது. பட் வீக் பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என் பாயிண்ட்டுக்கு அப்புறமா அது எதுவுமே கடத்தாது, ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. சரிங்களா? தி கண்டக்டன்ஸ் ரிமைன்ஸ் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி த தேர்ட் ஒன் வீக் ஆசிட் வர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ். ஸோ வீக் அப்படின்னா வேணும்னு சொல்லிட்டோம், கடத்துத்திறன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ மெதுவாக இன்க்ரீஸ் ஆகுது கடத்துத்திறன். அதுக்கப்புறமா ஸ்ட்ராங் பேஸ் போடுறதுனால
ஸோ வீக் ஆசிட் வர்சஸ் ஸ்ட்ராங் பேஸ் போடுறதுனால கடத்துத்திறன் ஜாஸ்தியாகும். ஸோ இட் இன்க்ரீசஸ் ரேப்பிட்லி. ஸோ இந்த இடத்துல வீக் ஆசிட்க்கு எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ்க்கு எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடோட கடத்துத்திறன் ஏற்கனவே HClலையும் NaOHலையும் பார்த்துட்டோம். அதனால் அது சடனாக இன்க்ரீஸ் ஆகும். இதை மட்டும் பார்த்தோம். ஓகேங்களா. தென் ஃபோர்த் ஒன் வீக் ஆசிட் வர்சஸ் வீக் பேஸ். ஸோ வீக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட், வீக் பேஸ் NH4OH. NH4OHோட கடத்துத்திறனும் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். NH4OHக்கு கடத்துத்திறன் இல்லைங்கிறதுனால எண்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறமா அது கான்ஸ்டண்ட்டாக மாறிடும். ஸோ உங்களோட இந்த கிராஃபை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிக்ரீஸ் ஆகிட்டே வந்தால் என்ன, இன்க்ரீஸ் ஆனால் என்ன. ஸோ டிக்ரீஸ் ஆகுறது யாருன்னா ஸ்ட்ராங் ஆசிட். அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுறது யாருன்னா ஸ்ட்ராங் பேஸ். ஸோ உங்களுக்கு 4ல் 2 இடத்துல ஸ்ட்ராங் ஆசிட் வரும், 2 இடத்துல ஸ்ட்ராங் பேஸ் வரும். அதே மாதிரி 2 இடத்துல வீக் ஆசிட் வரும், 2 இடத்துல வீக் பேஸ் வரும். ஸோ எங்கே யார் வராங்கன்னு பார்த்து இந்த 4 டைப்போட கிராஃபையும் ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. அண்ட் மிக்ஸ்டர் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் வீக் ஆசிட் அகெயின்ஸ்ட் ஸ்ட்ராங் பேஸ். ஸோ நீங்கள் எடுத்துக்கிற ஆசிட்லேயே ஸ்ட்ராங் ஆசிடும் இருக்குது, வீக் ஆசிடும் இருக்குது. அவங்கள எடுத்துன்னு போய் ஸ்ட்ராங் பேஸ் கூட வச்சு டைட்ரேட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களோட மிக்ஸ்சர் யாருன்னா HClலும் அசிட்டிக் ஆசிடும். ஸோ மேக்ஸிமம் ஈக்குவேஷன்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே. தி ஃபர்ஸ்ட் ஒன் HCl. ஃபஸ்ட்டு கிராஃப் உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அண்ட் உங்களுக்கு செகண்ட் ஒன் நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஃபர்ஸ்ட் லைட்டாக டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். அண்ட் செகண்ட் ஒன் வீக் ஆசிட்க்கு லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அண்ட் ஃபஸ்ட்டு ஒன்லையும் தேர்ட் ஒன்லையும் ஸ்ட்ராங் பேஸ் போடும்போது, அதாவது NaOH போடும்போது ரேப்பிட் இன்க்ரீஸ் இருக்கும்னு பார்த்தோம். ஸோ ரேப்பிட் இன்க்ரீஸ் இருக்கும். இதுதான் அதோட கர்வ். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரியாக்ஷன் HClலும் NaOHம் வினை புரிஞ்ச அப்புறமா அவங்க அசிட்டிக் ஆசிட் கூட சேர்ந்து மீதி வினையை கொடுப்பாங்க. ஓகேங்களா. தென் ஃபைனலாக ப்ரிசிபிடேஷன் டைட்ரேஷன். ஸோ நீங்கள் யாரை மேற்கொண்டு ஒரு எண்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஆட் பண்ணிகிட்டே போனாலும் உங்களுக்கு சில டைமில் ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அதோட எக்ஸாம்பிள் சில்வர் நைட்ரேட். ஸோ சில்வர் நைட்ரேட் சோடியம் குளோரைட் கூட சேர்ந்து சில்வர் குளோரைட் அப்படிங்கிற ப்ரிசிபிடேட்டை ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா. இதுவுமே கண்டக்டோமெட்ரிக் டைட்ரேஷன்ஸ் தான்.